தமிழக முதல்வர் ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் அவளிவனூர் சாட்சிநாத சுவாமி கோவிலில் 13 வகையான யாகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதன்பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவிலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக ஹோமங்கள் மற்றும் யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் அரூர் வருணீஸ்வரர் கோவில் ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக சார்பில் திருவேங்கை வாசலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஆயுஷ் ஹோமம், மிருதஞ்ச பஞ்சய ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றன. 108 நறுமண பொருட்களை கொண்டும் யாகம் நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பஞ்செட்டியில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகை சமேத அகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் பிராத்தியங்கார யாகம் நடைபெற்றது. முன்னதாக அபிராமி அம்பிகை பத்மகிரீஸ்வரருக்கு முதல்வர் ஜெயலலிதா பெயரில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் பங்கேற்றனர்.